இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, செயின்லாம் வாங்கினா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸுடைய 2 போர்ஷனையுமே இந்த டிப்ஸில் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஒரு போர்ஷனை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி காட்டன் ரோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த காட்டன் ரோல்ஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றுடும். அவ்வளோதாங்க. அடுத்தது கலர் டேப் எடுத்துக்கோங்க. அந்த கலர் டேப்பை மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. நான் மேலே மட்டும் தான் ஒட்ட போகிறேன், கீழே வந்து தேவைப்படாது நம்மளுக்கு. ஸோ அதனால் மேலே மட்டும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் லோ காஸ்ட்டில் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேங்கிள் ஸ்டாண்டில் அழகாக நீங்கள் உங்களுடைய பேங்கிள்ஸை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு 3 போர்ஷன்ஸ் இருக்குது. இதில் மொத்தம் வந்து ஒரு 6 டசன் வளையல் வரலும் நீங்கள் தாராளமாக ஹேங் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழெல்லாம் சாயவே சாயாது. ஸோ அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் இருக்குன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி காட்டன் ரோல்ஸ் இல்லை அப்படின்னா கட்டப்பை ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக்கில், அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க.